ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, கரு ஜெயசூரிய மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடிய சந்தர்ப்பத்தில் 19 விடயங்கள் உள்ளடங்கிய ஆவணம் ஒன்று முன்வைத்ததாக ஞாயிறு மௌபிம பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் குறித்த வியத்தகு யோசனைகள் அடங்கிய ஆவணம் ஞாயிறு மௌபிம பத்திரிகையில் கேபினட் எக என்ற அரசியல் பகுதியில் வெளியாகியுள்ளது. ஐக்கிய பிக்குகள் முன்னணியினால் முன்வைக்கப்பட்ட 8 யோசனைகளுக்கும் பரஸ்பரமாகவே ரணில் விக்ரமசிங்கவின் 19 விடயங்கள் அடங்கிய ஆவணம் காணப்படுவதாக மௌபிம பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது. இந்த யோசனைகளின் பிரகாரம் உத்தேச தலைமைத்துவ சபையினால் தொகுதி அமைப்பாளர்களை நியமிக்கும் போதும், வேட்புமனு சபை நியமிக்கப்படும் போதும், வேட்புமனுக்களை பெற்றுக் கொள்ளும் போதும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தலைவரிடம் ஆராயப்பட்டதன் பின்னரே தயாரிக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை தவிர தலைமைத்துவ யோசனைகள் செயற்குழுவிற்கு தவணை ரீதியாக முன்வைக்கப்பட வேண்டும் என்பது இந்த 19 யோசனைகளில் உள்வாங்கப்பட்டுள்ளதாக மௌபிம பத்திரிகையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிக்குகள் முன்னணியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளின் பிரகாரம் தலைவர் ஒருவர் இல்லாமல் தலைமைத்துவ சபையொன்று ஸ்தாபிக்கப்படுகின்றமையால் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த யோசனைகள் மகா சங்கத்தினருக்கு வழங்கிய உறுதிமொழிகளை மீறுவதாக அமைவதாகவும் மௌபிம பத்திரிகை குறிப்பிடுகின்றது. மகா சங்கத்தினரின் கருத்துக்களை மீறி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட குறித்த 19 யோசனைகள் தொடர்பிலும் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்கள் அதிருப்தி வெளியிட்டனர். தலைமைத்துவத்தை பாதுகாத்துக் கொள்வது மாத்திரமே அவருக்கு எஞ்சியுள்ளது. எமது தேர்தல்களை பயன்படுத்தி அவரது தலைமைத்துவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு அதனை பயன்படுத்திக் கொண்டார். அந்த முயற்சியின் இறுதிக்கட்டமாக அவர் ஐக்கிய பிக்கள் முன்னணியை கவனத்தில் கொள்ளாது செயற்பட்டுள்ளார் என்றே நான் நினைக்கின்றேன். 19 யோசனைகளை அவர் முன்வைத்துள்ளார். குறித்த 19 யோசனைகளும் அவரது தலைமைத்துவத்தை பாதுகாத்துக் கொள்ளவே தவிர தலைமைத்துவத்தை பகிர்ந்து கொள்வதாக உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஐக்கிய பிக்கள் முன்னணியின் ஒத்துழைப்புகளை பெற்று அவர்களுக்கு பல்வேறு உறுதிமொழிகளை வழங்கி தனது தலைமைத்துவத்தை பாதுகாத்துக் கொள்கின்றார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஒன்று எட்டப்படாது என்றே நான் நினைக்கின்றேன். மௌபிம பத்திரிகையை இன்று பார்க்கும் போது உண்மை வெளியாகியுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் புதிய யோசனைகள் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளன. தன்னால் நியமிக்கப்படுகின்ற தலைமைத்துவ சபையின் ஊடாக எடுக்கப்படுகின்ற தீர்மானம் தனது விருப்பத்திற்கு அமைவாகவே செயற்படுத்தப்பட வேண்டும் என அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது ரணில் விக்ரமசிங்கவிற்கு உதவியை வழங்கும் தலைமைத்துவ சபையொன்றையே அவர் ஸ்தாபிக்க உள்ளமை புலப்படுகின்றது. 27 தடவைகள் கட்சியை தோல்விக்கு இட்டுச் சென்று தந்திரோபாயங்களை பயன்படுத்தி தலைமைத்துவத்தை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கின்றாரே தவிர கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்ல முயற்சிக்கவில்லை. எதிர்க்கட்சி தலைவருக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற வரப்பிரசாதங்களை பெற்றுக் கொள்ளவும், வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளவும், அரசாங்கத்திடமிருந்து ஒப்பந்தங்களை பெற்று தன்னுடன் உள்ள தனது சகாக்களுக்கு வழங்குவதற்காகவும் உள்ள நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாகவே அவர் செயற்படுகின்றார் என்பது மிகவும் தெளிவாகின்றது. ගමන් කිරීම පමණයි න්‍යාය පත්‍රය කියන එක තමයි අපිට ඉතා පැහැදිලි. අද අපිට இன்றைய மௌபிம பத்திரிகையில் வெளியாகியுள்ள ரணில் விக்ரமசிங்க தரப்பினரால் முன்வைக்கப்பட்டுள்ள 19 யோசனைகள் குறித்து கவனம் செலுத்தும் போது எமக்கு அது சந்தேகம் எழுகின்றது. இந்த நாட்டு மக்களையும் அனைவராலும் மதிக்கப்படுகின்ற மகா சங்கத்தினரையும் ஏமாற்றுவதற்காக ரணில் விக்ரமசிங்க முயற்சிக்கின்றாரோ என்ற சந்தேகம் எழுகின்றது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சிக்குள் தீர்மானங்களை எடுக்கும் நபராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஐக்கிய தேசிய கட்சியின் உரிமை யாருக்கு சென்றுள்ளது? பிறப்பு முதல் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களாக இருந்தவர்கள் மீது இன்று யார் தாக்குதல் நடத்தியது? ரணில் விக்ரமசிங்கவினால் முடியாது என கூறியும், ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற மாட்டார் என கூறியும், ரணில் விக்ரமசிங்கவுக்கு பல்வேறு பெயர்களை சூட்டி அவர் இல்லாது செய்த மங்கள சமரவீரவை பாதுகாப்பதா? செயற்குழுவினாலும் ரணில் விக்ரமசிங்கவினாலும் அவர் பாதுகாக்கப்பட வேண்டுமா? அவருக்கும் அவரது செயற்குழுக்கும் இடையில் பிரச்சனைகள் உள்ளதை உணரக்கூடியதாக உள்ளது. அவ்வாறு இல்லை என்றால் அரசாங்கத்திடமிருந்தோ அல்லது வேறு தரப்பினரிடமிருந்தோ அவருக்கு சிறப்புரிமைகள் வழங்கப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கல்வி நாளுக்கு நாள் இல்லாது போகின்றது. ஒரு புறத்தில் கசினோ சூது ஆரம்பிக்கப்படுகின்றது, மற்றைய புறத்தில் கலாசாரம் இல்லாதொழிகின்றது. இது குறித்து கருத்து தெரிவிக்கக்கூடிய எதிர்க்கட்சி ஒன்று இன்று கிடையாது. அரசாங்கத்தின் திட்டங்களை மக்கள் இன்று புறக்கணிக்கின்றனர். எனினும் அதற்கு மாற்று வழி ஒன்று கிடையாது. வலுவான ஐக்கிய தேசிய கட்சி ஒன்று இல்லாமையே அதற்கான காரணமாக அமைகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர்களில் ஒருவரான ULM ஃபாரூக் ருவான்வெல்ல வராவெல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவித்தார். சமரவீரகே சம்விதானேன் எக்ஸட் ஜாதிக பாக்சிக்கின்ற பஹரதும். ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் மீது சமரவீரவின் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர்.
மங்கள சமரவீர இருக்குமிடம் வீணடிக்கப்பட்டிருக்கும். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்றும் அவரது கட்சியை இல்லாது செய்தார். இலங்கைக்குள் ரணிலுக்கு உயிரில்லை என்ற செய்தியை கொண்டு சென்றவரும் மங்கள சமரவீரவே. ஐக்கிய தேசிய கட்சியின் பங்குதாரராக இன்று கதைக்கின்றார். மத்திய மாகாண சபையின் குண்டசாலை தொகுதி எமது செயலாளர் வசமே இருந்தது. படுதோல்வியை அடுத்து அவர் அந்த தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார். அவர் கட்சியின் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும். மக்களின் சிந்தனைகளுக்கு அமைய செயற்பட வேண்டும். தலைமைத்துவ மாற்றம் பெற வேண்டும் என மக்கள் கூறினார்கள். அந்த பதவிக்கு தகுதியானவர் யார் என்பதனையும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். 20 வருடங்கள் நாம் தோல்வியடைந்தோம். எதிர்காலத்திலும் தோல்வியடையாதிருப்பதற்கான பதிலை நாம் தேட வேண்டும். தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதே பெரும்பான்மையான மக்களின் எண்ணமாக காணப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கவை தலைமைத்துவத்திலிருந்து விலகுமாறு வலியுறுத்தி மாத்தறையில் முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு பேரணி மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான விக்ரமசிங்கவின் செயலாளர்களில் ஒருவரான சுதத் சந்திரசேகர் என்பவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை. மாத்தறை பேரணி மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் சுதாத் சந்திரசேகரவை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆனாலும் அவர் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். ரணில் விக்ரமசிங்கோட செக்ரட்டரியா வேலை செய்யற சுதத் சந்திரசேகர இன்னும் அரெஸ்ட் பண்ண இல்லை. ஆனா இந்த பாகமனையில போன அடி வாங்கினால அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்கு போட்டிருக்காங்க. நான் எந்த அப்பாவும் அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்கு போட்டிருக்காங்க. அடிக்காத ஆள்கள் எல்லாம் உள்ளுக்கு போட்டிருக்காங்க. அடிச்ச ஆள்கள் வெளியே இருக்க. மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர்களான கேடி லால்காந்த மற்றும் வசந்த சமரசிங்க ஆகியோர் நேற்று ஹரலங்கவில லங்காபுர பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டனர். சம்பளத்தை அதிகரிக்காது கெசினோவை கொண்டு வர முயற்சிக்கின்றனர். எதிர்வரும் 24ஆம் திகதி சட்டமூலம் ஒன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளனர். 300 அறைகளை கொண்ட விடுதியொன்றுடன் கூடிய சூதாட்ட மத்திய நிலையம் ஒன்றை கொழும்பில் அமைக்கின்றனர். கெசினோ மாத்திரமல்லாது மேலும் 2 நிறுவனங்களுக்கு சூதாட்டத்திற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமின்றி மேலும் கெசினோ நிலையங்களுடன் கூடிய களியாட்ட நிலையங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதிகளை அதிகரித்துக் கொள்வதற்கான சட்டமூலமே எதிர்வரும் 24ஆம் திகதி பாராளுமன்றத்திற்கு கொண்டு வரப்பட உள்ளது. அன்று வாக்குப்பட்டிகளுக்கு வாக்குகளை வழங்கி அனுப்பி வைத்தவர்கள் இதனை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிக் கொள்வார்கள். கொழும்பில் உள்ளவர்கள் கெசினோ விளையாடி தோற்கும் போது அதிகரிக்க உள்ள சம்பள உயர்வும் இல்லாது போய்விடும். கெசினோ தனியாக வருவதில்லை. கூடவே விபச்சாரம், போதைப் பொருள் மற்றும் பாதாள உலகம் போன்றவையும் நாட்டிற்குள் உள்வாங்கப்படும். இவற்றைத்தான் நாட்டுக்கு கொண்டு வர முயற்சிக்கின்றனர். 2006ஆம் ஆண்டுக்கு பின்னர் 500 பேர் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலையை அரசாங்கம் அமைத்துள்ளதா? எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் புதிய சூதாட்ட நிலையங்களை அமைப்பதற்கு அரசாங்கம் புதிய அனுமதி பத்திரங்களை வழங்கப் போவதில்லை என முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் கெசினோ வர்த்தகத்திற்கு புதிய அனுமதி பத்திரங்களை வழங்கியுள்ளதாக ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகளுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அமைச்சர் இதனை கூறியுள்ளார். உள்நாட்டு நிறுவனமான ஜான் கீல்ஸுடன் இணைந்து ஆஸ்திரேலியாவின் முன்னணி முதலீட்டாளரான ஜான் பேக்கரின் கிரவுன் நிறுவனம் பாரிய நட்சத்திர விடுதியை இலங்கையில் நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபிவர்தன வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நட்புறவு அபிவிருத்தி திட்டத்தின் ஊடாக 5 நட்சத்திர ஹோட்டல், மண்டபம், சர்வதேச மட்டத்திலான மாநாட்டு மண்டபம், வர்த்தக கட்டட தொகுதி, அலுவலக வசதிகள் மற்றும் களியாட்ட வசதிகளை வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். களியாட்டு விளையாட்டு வசதிகளுக்காக அந்த ஆஸ்திரேலிய நிறுவனம் இலங்கையில் வரி செலுத்தி கொழும்பில் நடத்தி செல்லப்படும் சூதாட்ட நிறுவனம் ஒன்றுடன் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட உள்ளதாக அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன தெரிவித்தார். இதற்கமைய தலைநகரில் நடத்தி செல்லப்படும் 2 சூதாட்ட நிலையங்கள் மூடப்பட உள்ளதுடன் அந்த இடத்தில் 2 புதிய நிலையங்கள் நிர்மாணிக்கப்பட உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகரில் சன நெருக்கடி மிக்க பிரபலமான பகுதிகள் சிலவற்றில் இயங்கும் இந்த சூதாட்ட நிலையங்களை தெரிவு செய்யப்பட்ட இடம் ஒன்றில் முன்னெடுப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இவ்வாறான இடங்களை ஒரே இடத்தில் நிர்மாணிப்பது தொடர்பில் தேரர்கள், மத தலைவர்கள் உள்ளிட்ட பலரின் கருத்துக்கள் இதுவரையில் தமக்கு கிடைத்துள்ளதாக அமைச்சரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி இன்று அவிசாவளை நகரை சென்றடைந்தது. ஊடக மற்றும் தகவல் அமைச்சு மற்றும் ஸ்ரீலங்கா யூத் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இந்த வாகன தொடரணியை MTV MBC ஊடக வலையமைப்பு ஏற்பாடு செய்துள்ளது.
பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி 18வது நாளாக நுவரெலியா நகரில் பயணத்தை ஆரம்பித்தது. தனியார் போக்குவரத்து அமைச்சர் சிபி ரத்நாயக்க, நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரஸ்ரீ மற்றும் இலங்கைக்கான பாகிஸ்தானிய தூதரகத்தின் தகவல் பிரிவின் அதிகாரி முகமது டாவூட் எரிசாம் ஆகியோர் தலைமையில் இன்றைய ஆரம்ப நிகழ்வு நடைபெற்றது. ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் புதிய வேலை சிந்தித்து செயற்படுத்தும் ஊடகம் MTV MBC. எனவே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ள அந்த நிறுவனத்தின் தலைவர் உள்ளிட்ட ஏனைய உத்தியோகத்தர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கையர் என்ற அடையாளத்தை கட்டியெழுப்பதற்கான சந்தர்ப்பமே தற்போது எமக்கு கிடைத்துள்ளது. இது எமது நேரம். இதன்போது பாகிஸ்தான் நாட்டின் தேசிய கொடி தூதரகத்தின் தகவல் பிரிவின் அதிகாரியான முகமது டாவூட் எதிசாமினால் ஏற்றி வைக்கப்பட்டது. It gives me immense pleasure to be in the company of all those people today. பல நாடுகளின் பங்கு பெற்றதலுடன் கொழும்பில் நடைபெறவுள்ள பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாடு இலங்கை தொடர்பிலான நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கான சிறந்த களமாக அமைகின்றது. இலங்கையர் அனைவரும் இது தொடர்பில் பெருமைப்பட வேண்டும். அதேபோன்று நியூஸ் ஃபர்ஸ்டின் முகாமைத்துவத்திற்கு நான் இந்த வேளையில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். நிகழ்வை தொடர்ந்து வாகன தொடரணி அபிசாவளை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்தது. நாடுகள் தொடர்பாகவும் மக்கள் தொடர்பாகவும் தெளிவுபடுத்துவது முக்கியமானதாகும். ஏனென்றால் நாட்டிற்கு வரும் தலைவர்களை நாம் வரவேற்க வேண்டும். அந்த நாடுகளுக்கு வழங்குகின்ற கௌரவமாகவே இது அமைகின்றது. எனவே MTV MBC ஊடக வலையமைப்புக்கு எனது வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். நியூஸ் ஃபர்ஸ்ட் விசின் பிரவர்த்தி நிவேதகன் சோயாගෙන රට වටා යන ගමනේ நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி வாசிப்பாளர்களுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் நடத்திய திரைப்பரீட்சைகளில் கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் நுவரெலியா மாவட்டத்தில் எனக்கு கிடைத்தது. எனவே பொதுநலவாய மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த வாகன தொடரணி நுவரெலியா நகருக்கு வருகை தந்ததையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். එබිම පිළිබඳවත් අපි සියලු දෙනා තුළ ඇති ආඩම්බරයක්. நுவரெலியாவிலிருந்து அபிசாவளை நோக்கி பயணத்தை ஆரம்பித்த வாகன தொடரணிக்கு தலவாக்கலை, லிந்துலை மற்றும் ஹெட்டன் உள்ளிட்ட நகரங்களில் உள்ள மக்கள் வீதியின் இருமருங்கிலும் கூடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். யட்டியாந்தோட்டை நகருக்கு வருகை தந்த வாகன தொடரணிக்கு யட்டியாந்தோட்டை சித்தி விநாயகர் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. வாகன தொடரணி இன்று அபிசாவளை நகரை சென்றடைந்தது. அபிசாவளையில் தரித்து நிற்கும் வாகன தொடரணி நாளைய தினம் ரத்னபுரியை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. பொதுநலவாய நாடுகளின் 13வது அரசு தலைவர்கள் மாநாடு சைப்ரஸில் நடைபெற்றது. 1993 ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை அந்த நாட்டின் லிவசோல் நகரில் இந்த மாநாடு நடைபெற்றது. சைப்ரஸின் அப்போதைய ஜனாதிபதி ஜார்ஜ் வெசிலியோ இந்த மாநாட்டின் தலைமைத்துவ பொறுப்பை ஏற்று செயற்பட்டார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114